அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி என்ன பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிலருக்கு மூச்சு பயிற்சி செஞ்சாவே ஸ்ட்ரெஸ் குறையும். ஒரு சிலருக்கு நடைப்பயிற்சி செய்யும்போது அது நல்லாயிருக்கும். அப்போ நடைப்பயிற்சி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம். செருப்பு எதுவும் போடாமல் வெறும் காலோடையே நடந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்யலாம். அது ரெகுலராக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கார்ட்டிசோல் ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக சுரக்கும் போது இது மாதிரிலாம் ஏற்படும். அந்த அளவு குறையிறப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். அப்படின்னா டீ, காஃபி இது மாதிரி எதாவது குடித்தா கூட ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் அளவாக டீ எடுத்துக்கலாம். டீயோ காஃபியோ கொஞ்சம் அளவாக அந்த டைமுக்கு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த சினிமா, காமெடி அதெல்லாம் பார்த்தா ஸ்ட்ரெஸ் குறையும்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி காமெடியெல்லாம் பார்க்கலாம். இப்போ வடிவேல் காமெடி, விவேக் காமெடி அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். நல்லா சிரிப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த கோபம், டென்ஷனு, மன இறுக்கமெல்லாம் போயிடும். நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க கூட பேசலாம். அப்படி பேச முடியல அப்படிங்கும்போது நம்ம நேரில் போய் பேசலாம். அப்படி இல்லைனா ஃபோனில் ஏதாவது பேசிக்கலாம். அந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் குறையும். இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். நம்மளுக்கு அந்த டைமில் என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுதோ அந்த பாட்டை கேட்கலாம். அப்போ பதற்றம், ரத்த அழுத்தம், கவலை இதெல்லாம் குறையும். மனம் அமைதியாகும். நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாகும். அப்போ இதய துடிப்பும் சீராகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிட்லாம். முக்கியமாக அந்த டார்க் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டைரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட்லாம் சாப்பிட்லாம். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி அந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். க்ரீன் டீ எடுக்கும்போது மூளை அமைதியாகும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படாது. அதை அளவாக எடுத்துக்கணும். ஒரு 2 கப் அப்படின்னா 2 கப் மட்டும் எடுத்துக்கணும். நிறைய எடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால் அளவாக 2 கப்புனா 2 கப் அது மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவான வார்த்தைகளில் பேசுகிறது, இல்லை நமக்கு பிடிச்ச பாசிட்டிவான வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படுறது தவிர்க்க முடியும். அது எல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நடப்பது எல்லாமே நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மருதாணி வச்சுக்கலாம். லேடிஸாக இருந்தால் நம்ம மருதாணி வச்சுட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். அதை பார்க்கும்போது அந்த நல்லா நம்ம கை நல்லா அழகாக இருக்கும் இல்லையா, அதை வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம். மருதாணி முடிஞ்சால் வாரத்தில் ஒரு வாட்டி, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கிற உணவு வகைகள், எலுமிச்சை, கொய்யா, நெல்லிக்காய் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். குடமிளகா அதெல்லாம் எடுத்துட்டோம்னாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்படாது. அதே போல் சர்க்கரையோட அளவு நார்மலாக எடுத்துக்கிற அளவு எடுத்துக்கலாம். அதை விட ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. அது மாதிரி எடுக்கும்போதும் நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தலைவலி ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் துரித உணவுகள், இந்த இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி உணவுகள்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்கும், டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி எடுக்கக்கூடாது. காப்பி அதிகமாக குடிக்கக்கூடாது. அளவாக 1 கப்புனா 1 கப் அந்த மாதிரி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி மன அழுத்தம், மன இறுக்கம்லாம் ஏற்படாது. உப்பும் அதே போல் தான். நம்ம நார்மலாக எடுத்துக்கிற உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே போல் எண்ணெயில் பொரித்த உணவுகள், இந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரி பொரிக்கிற உணவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இதை மாதிரி பண்ணலாம். நம்ம கொஞ்சம் நல்லா வரைய தெரியும், ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா இதை மாதிரி கலர் பென்சில்லாம் வச்சுட்டு ட்ராயிங் பண்ணலாம். இந்த மாதிரி கலர் ஸ்கெட்சு, பென்சிலு இல்லைன்னா பெயிண்டிங் ஏதாவது வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்சதை வரைஞ்சி கலர் அடிக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிச்சன் ரூமு இல்லை ஏதோ ஒரு ஹாலு அந்த மாதிரி சுத்தம் பண்ணி நீட்டாக அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அப்படின்னா அழுக்காக இருக்கிற பாத்திரங்கள், துணிகள் அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி அழுக்கு இல்லாமல் துவைச்சோ இல்லை நல்லா கழுவியோ எடுத்து வைக்கும்போதும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா நுர பொங்கி வர்ற மாதிரி சோப் பவுட்ரு இல்லை எல்லாம் போட்டுட்டு பாத்ரூம்லாம் நல்லா கழுவும் போதும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஆனால் அழுத்தம் குறையிருக்கு. இதை மாதிரி நம்ம
நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது மாரி செஞ்சு பார்க்கலாம். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஹேப்பியா இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.